Hello friends, this is Maga. இங்க பாருங்களேன், தமிழ்ல நான் இங்க ஒரு 6 சென்டென்ஸ் எழுதிருக்கேன். எல்லாமே குட்டி குட்டியா இருக்கும். இந்த 6 சென்டென்ஸ்லயே பாத்தீங்கன்னா ஒரு வேர்ட் பாத்தீங்கன்னா எல்லா சென்டென்ஸ்லயும் இருக்கு. என்ன அப்படினா பற்றி. ஃபர்ஸ்ட் பாருங்களேன். பற்றி அப்படினா நம்ம எப்படி பேசலாம் இங்கிலீஷ்ல அப்படினா about. About அப்படினா நம்ம பற்றி அப்படினு சொல்லுவோம். இப்போ இங்க இருக்கிற 6 சென்டென்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த குட்டி சென்டென்ஸ் நம்ம இங்கிலீஷ்ல பேசலாம். அதுக்கு அப்புறம் இத வச்சு நம்ம நிறைய பெரிய சென்டென்ஸ் நம்ம பேசி பழகலாம். பார்க்கலாமா? நம்ம சேனலை அப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்குனா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன். என்னை பற்றி என்ன பத்தி நம்ம பேச்சலக்குள்ள எப்படி பேசுவோம்? இத எப்படி பேசலாம்? சின்ன சின்ன சென்டென்ஸ் நம்ம பேசினா தான் பெரிய சென்டென்ஸ் பேச முடியும். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுனா உங்க ஆன்சர் என்ன பண்ணுங்க அப்படினா கமெண்ட்ல வரிசையா நீங்க டைப் பண்ணிட்டே வாங்க. என்னை பற்றி அப்படினா எப்படி பேசலாம் அப்படினா about me. me அப்படினா என்னை அப்படினு அர்த்தம். me அப்படினா என்னை. இத நம்ம ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் அப்படினு சொல்லுவோம். ஓகேங்களா? என்னை பற்றி அப்படினா about me. about me என்ன பற்றி. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. உன்னை பத்தி. உன்னை பற்றி எப்படி பேசலாம்? about you. உன்னை பற்றி. அவனை பற்றினா எப்படி சொல்லலாம்? அவனை பத்தி. ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். about him. நிறைய பேர் about he அப்படினு பேசுவீங்க. அப்படி பேசக்கூடாது. him அப்படினா அவனை. அப்பனா அவனை பற்றி அப்படினா about him. நிறைய பேர் இது எப்படி பேசலாம்னு கேட்பீங்க. him about அப்படி பேசலாம்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அப்படியும் பேசக்கூடாது. about him அப்படினு தான் பேசணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் அவளை பற்றி. அவளை பற்றி about her. her அப்படினா அவளை. அவளை பற்றி அப்படினா about her. நெக்ஸ்ட் ஒன் அவர்களை பற்றி about them. them அப்படினா அவர்களை அப்படினு சொல்லுவோம். அவர்களை பற்றி அப்படினா about them. நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். எங்களை பற்றி. எங்களை பத்தி எப்படி பேசலாம் அப்படினா about us. us அப்படினா எங்களை அப்படினு அர்த்தம். about us எங்களை பத்தி. பாருங்களேன். about அப்படிங்கிற இந்த சின்ன வேர்டை வச்சு பார்த்தீங்கன்னா இன்னொரு வேர்டை ஆட் பண்ணி ஒரு சென்டென்ஸை பேசியாச்சு. என்னை பற்றி, உன்னை பற்றி, அவனை பற்றி, அவங்கள பற்றி. இப்போ ஒரு பர்சனுக்கு மட்டும் நம்ம about வச்சு பேசணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க. நீங்கள் about அப்படிங்கிற வேர்டுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு பர்சனை பேசலாம், ஒரு பிளேஸை பேசலாம், ஒரு திங்கை பேசலாம், எதனாலும் பேசலாம். ஈஸியாக இருக்கா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த about அப்படிங்கிற இந்த வேர்டை வச்சு நம்ம பெரிய சென்டென்ஸை நம்ம எப்படி நம்ம டெய்லி லைஃப்பில் பேசி பழகுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. அவர்கள் உன்னை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பார்க்க சிம்பிளான சென்டென்ஸ் மாதிரி தான் தெரியும். பட் நிறைய பேருக்கு இந்த சென்டென்ஸ் கூட தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் பிகினர்ஸ். பிகினர்ஸ்க்காக தான் இந்த வீடியோ இருக்குது. எப்படி பேசலாம்? ஃபர்ஸ்ட் இங்கே நான் ஒரு 3 பாயிண்ட் எழுதியிருக்கேன். இந்த 3 பாயிண்ட்டுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா தமிழில் ஆன்சர் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஈஸியாக இங்கிலீஷில் பேசிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்களேன். யார். அதாவது இந்த சென்டென்ஸில் ஒரு செயல் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன அப்படின்னா பேசி கொண்டிருக்கிற ஒரு செயல் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த செயலை யார் செய்கிறாங்க? யார் அப்படிங்கிற கேள்விக்கு இங்கே என்ன ஆன்சர் இருக்கு அப்படின்னா அவர்கள். அவர்கள். அவர்கள்னா அப்படி பேசலாம். சொல்லுங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தமிழில் பேசிடலாம். அவர்கள். ஓகே. செகண்ட் பாருங்க. அவர்கள் என்ன செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள்? அவர்கள் பேசி கொண்டிருக்கிற ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள். பேசி கொண்டிருக்கிற ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். யாரை பற்றி பேசி கொண்டிருக்கிற ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறாங்க? யாரை பற்றி பேசிட்டு இருக்காங்க? பாருங்க. உன்னை பற்றி. உன்னை பற்றி. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 3 தமிழ் சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் அவர்கள் அப்படின்னா எப்படி பேசலாம்? அவர்கள் அப்படின்னா they. ஓகே.
அவங்க என்ன செயலை செய்து கொண்டிருக்கிறாங்க? பேசி கொண்டிருக்கிற ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள். பேசி கொண்டிருக்கிறார்கள். எப்படி பேசலாம்? பேசுறதுக்கு சொல்ல இங்கிலீஷில் டாக். டாக்கோட ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசினேன் அப்படின்னா தொடர்ச்சியாக பேசுகிற ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. இந்த டாக்கிங்க்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக ஒரு ஆக்சிலரி வெர்பை நம்ம ஆட் பண்ணி பேசணும். அவங்க பேசி கொண்டிரு அப்படிங்கிற அர்த்தம் தான் அந்த டாக்கிங். இவங்க எப்போ இந்த செயலை செய்து கொண்டிருக்கிறாங்க? எந்த காலத்தில் செய்து கொண்டிருக்கிறாங்க பாருங்க. அவர்கள் உன்னை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள். ப்ரெசண்ட்டில் தான் அதை செய்கிறாங்க, கண்டினியூவாக செய்கிறாங்க. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் இந்த சென்ஸ் இருக்குது. அப்படின்னா தே சப்ஜெக்டாக வரும்போது அதோட ஆக்சிலரி வெர்ப் என்ன அப்படின்னா ஆர். இப்படி தான் பேசணும். தே டாக்கிங் அப்படின்னு பேசக்கூடாது. தே டாக் அப்படின்னு பேசலாம். அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வந்துடும். பட் இங்கே நம்ம ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசுனதுனால கண்டிப்பாக நம்ம ஆக்சிலரி வெர்பை நம்ம பேசிட்டு தான் டாக்கிங் பேசணும். தே ஆர் டாக்கிங். அவங்க பேசி கொண்டிருக்கிறாங்க. யாரை பற்றி பாருங்க? பற்றி. யாரை பற்றி அப்படின்னா உன்னை பற்றி. பற்றி அப்படின்னா பாருங்க அபவுட். இது எப்படி பேசணும்? உன்னை பற்றி அப்படின்னா சொல்லுங்க பார்க்கும். அபவுட் யூ. தட்ஸ் ஆல். அவ்வளோதான். இப்போ இந்த சென்ஸை நம்ம பெருசாக கீழே எழுதலாமா? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. உங்களுடைய ஆன்சர் என்ன பண்ணுங்க அப்படின்னா கமெண்ட்டில் நீங்கள் வரிசையை நீங்கள் டைப் பண்ணிட்டே வாங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. பேசலாமா? தே ஆர் டாக்கிங். யாரை பற்றி? உன்னை பற்றி. அபவுட் யூ. தட்ஸ் ஆல். அவ்வளோதான். சேர்ந்து பேசலாமா? தே ஆர் டாக்கிங் அபவுட் யூ. தே ஆர் டாக்கிங் அபவுட் யூ. அவர்கள் உன்னை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த சென்டென்ஸை நம்ம அப்படியே நம்ம பாசிட்டிவாக கேள்வியாக கேட்கலாமா? இது பாசிட்டிவ் சென்டென்ஸாக இருக்குது. அவங்க உன்னை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இது எப்படி நம்ம கேள்வியாக மாற்றலாம்? அவங்க உன்னை பற்றி பேசிகிட்டு இருக்காங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. இங்கே பாருங்களேன். இங்கே ஆர் அப்படிங்கிற இந்த ஆக்சிலரி வெர்பை மட்டும் அப்படியே தூக்கி முன்னாடி போடுங்க. இப்போ பேசுங்க. ஆர் தே டாக்கிங் about you. That's all. அவ்வளோதான். Are they talking about you? Are they talking about you? அவங்க உன்னை பற்றி பேசிகிட்டு இருக்காங்களா? பாருங்களேன் எவ்வளோ ஈஸியாக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு இன்னும் 2 சென்டென்ஸ் சொல்லிக் கொடுக்க பாருங்களேன். இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம நெகட்டிவாக எப்படி பேசலாம்? அவங்க உன்னை பற்றி பேசிகிட்டு இருக்கல. இது எப்படி நம்ம நெகட்டிவாக பேசலாம்? என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆர் அப்படிங்கிற பி வெர்ப்க்கு அப்புறம் நம்ம நாட் மட்டும் ஆட் பண்ணால் போதும். தே ஆர் நாட் டாக்கிங் அபவுட் யூ. தே ஆர் நாட் டாக்கிங் அபவுட் யூ. அவங்க உன்னை பற்றி பேசிகிட்டு இருக்கல. இந்த ஆர் நாட் இது எப்படி பேசலாம் அப்படின்னா தே ஆரிண்ட். தே ஆரிண்ட். புரிஞ்சிருச்சா? ஓகே. இப்போ நெகட்டிவாக எப்படி கேள்வி கேட்பேன்? அவங்க உன்னை பற்றி பேசிகிட்டு இருக்கலையா? அவர்கள் உன்னை பற்றி பேசி கொண்டிருக்கவில்லையா? இது எப்படி கேட்பேன் நான்? ஒன்றுமே இல்லை. இந்த ஆர் நாட் இதை மட்டும் தூக்கி முன்னாடி போடுங்க. பேசுங்க. ஆர் நாட் தே டாக்கிங் அபவுட் யூ. ஆர் நாட் தே டாக்கிங் அபவுட் யூ. இந்த ஆர் நாட் இதை எப்படி பேசணும் அப்படின்னா ஆரண்ட் தே டாக்கிங் அபவுட் யூ. புரிஞ்சிருச்சா? ஒரு சென்டென்ஸை வச்சு தான் நம்ம 4 டைப்பில் சென்டென்ஸ் பேசியிருக்கோம். பாருங்களேன். ஃபர்ஸ்ட் எதை பேச ஆரம்பித்தோம்? அபவுட் அப்படிங்கிற இந்த சின்ன வேர்டை வச்சு ஃபர்ஸ்ட் என்ன பேசணும்? உன்னை பற்றி. அபவுட் யூ. அவர்கள் உன்னை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள். தே ஆர் டாக்கிங் அபவுட் யூ. அவங்க உன்னை பற்றி பேசி கொண்டிருக்கவில்லை. தே ஆரண்ட் டாக்கிங் அபவுட் யூ. அவங்க உன்னை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்களா? ஆர் தே டாக்கிங் அபவுட் யூ. அவர்கள் உன்னை பற்றி பேசி கொண்டிருக்கவில்லையா? ஆர் நாட் தே டாக்கிங் அபவுட் யூ. பாருங்களேன். ஒரு சின்ன வேர்டில் ஆரம்பித்தோம். அதை வச்சு இப்போ நம்ம ஒரு 4-5 சென்டென்ஸை நம்ம பேசிட்டோம். நான் அதனால தான் சொல்லுவேன் உங்கள்கிட்ட ஒரு வேர்டு உங்களுக்கு தெரிந்தாலும் அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய சென்டென்ஸை ஈஸியாக பேச ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அபவுட் இந்த வேர்டை வச்சு இன்னும் நம்ம நிறைய சென்டென்ஸை நம்ம பேசி பழக போகிறோங்க. பார்க்கலாமா? செகண்ட் பாருங்க. என் ஆசிரியர் பள்ளியில் உன்னை பற்றி கேட்டார்கள். இதை எப்படி பேசலாம்? ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கிற 4
பாயிண்ட்டுக்கு நம்ம தமிழில் ஆன்சர் பண்ணிடலாம். யார், இங்கே ஒரு செயல் நடந்திருக்கு. என்ன செயல்? கேட்குற ஒரு செயல் நடந்திருக்கு. இந்த செயலை யார் செஞ்சாங்க அப்படின்னா என் ஆசிரியர். என் ஆசிரியர். ஓகே. செகண்ட் பாருங்க, என் ஆசிரியர் என்ன செயலை செஞ்சாங்க? கேட்டார்கள். கேட்கிற ஒரு செயலை செய்தார்கள். ஓகே. தேர்ட் பாருங்க, யாரை பற்றி கேட்டாங்க? உன்னை பற்றி. உன்னை பற்றி. எங்க ஆசிரியர் உன்னை பற்றி கேட்டாங்க. எங்க இருந்து கேட்டாங்க? அதாவது எங்க கேட்டாங்க பாருங்க, பள்ளியில், ஸ்கூலில் வச்சு கேட்டாங்க. ஓகே. இப்போ இந்த 4 தமிழ் சென்டென்ஸ்க்கு எக்ஸாக்டாக எப்படி நம்ம இங்கிலீஷில் பேசலாம்? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா உங்களோட ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் ஆசிரியர் அப்படின்னா ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். மை டீச்சர். கேட்டாங்க. கேட்கறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? ஆஸ்க். கேட்டார்கள். பாஸ்டில் தான் இந்த சென்டென்ஸ் இருக்குது. பாஸ்ட் டென்ஸில் தான் இந்த சென்டென்ஸ் இருக்குது. ஓகேங்களா? கேட்கறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? ஆஸ்க். கேட்டார்கள். ஆஸ்கோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? என்ன பண்ணணும்? சிம்பிள் தாங்க. ஆஸ்க் அப்படிங்கிற வேர்போட இடி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. மை டீச்சர் ஆஸ்க்ட். மை டீச்சர் ஆஸ்க்ட். எங்கள் டீச்சர் கேட்டாங்க. யாரை பற்றி அப்படின்னா உன்னை பற்றி. பாருங்க, பற்றி அப்படின்னா அபவுட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். உன்னை பற்றி அப்படின்னா அபவுட் யூ. பாருங்களேன், புரியுதா? ஈஸியாக புரியுதா? ஏன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இந்த பாயிண்ட்டை வச்சு சொல்லி கொடுத்தா தான் ஈஸியாக புரியும். இவ்வளோ பெரிய சென்டென்ஸை கொடுத்துட்டு நீங்கள் இதை பேசுங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறவங்களால பேசுகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. பட் இப்படி சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் எழுதி இந்த பாயிண்ட்லாம் அவங்களாவே யோசித்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சூப்பராக பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகே. இப்போ எங்கள் டீச்சரு உன்னை பற்றி கேட்டாங்க. எங்கே அப்படின்னா பள்ளியில். பள்ளி அப்படின்னா எப்படி சொல்லுவோம்? ஸ்கூல். பள்ளியில் அப்படின்னு பேச வரும்போது அட் ஸ்கூல் அப்படின்னு தான் பேசணும். ஓகேங்களா? எக்ஸாக்டாக ஒரு இடத்த நம்ம மென்ஷன் பண்ணி பேசியிருக்கோம். பள்ளியில், கல்லூரியில். புரிஞ்சிருச்சா? அட் ஸ்கூல். இப்போ இதை நம்ம பேசிடலாமா? எல்லாரும் வாய் திறந்து பேசுங்க. மை டீச்சர் ஆஸ்க்ட். எங்கள் டீச்சர் கேட்டாங்க. யாரை பற்றி அப்படின்னா உன்னை பற்றி. அபவுட் யூ. எங்க? அட் ஸ்கூல். தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க. எல்லாரும் சேர்ந்து பேசலாமா? மை டீச்சர் ஆஸ்க்ட் அபவுட் யூ அட் ஸ்கூல். மை டீச்சர் ஆஸ்க்ட் அபவுட் யூ அட் ஸ்கூல். நீங்கள் பேசுங்க பார்க்கும். மை டீச்சர் ஆஸ்க்ட் அபவுட் யூ அட் ஸ்கூல். பாருங்களேன், பார்க்க சின்னோட சென்டென்ஸ் மாதிரி தெரிந்தாலும் அந்த சென்டென்ஸை நம்ம இந்த பாயிண்ட்டை வச்சு பேசும்போது எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? புரிஞ்சிருக்கா? இப்போ இதே இடத்துல நான் சொல்கிறேன், எங்கள் டீச்சர் எங்கள் அப்பாவை பற்றி கேட்டாங்க. நான் எப்படி சொல்லேன் இதை சொல்லுங்க பார்க்கும். எங்கள் டீச்சர் எங்கள் அப்பாவை பற்றி கேட்டாங்க. என்ன பண்ணணும்? இந்த இடத்துல அபவுட் யூ. இந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா அபவுட் மை ஃபாதர். எங்கள் டீச்சர் என் ஃப்ரெண்டை பற்றி கேட்டாங்க. என்ன பண்ணணும்? அபவுட் மை ஃப்ரெண்ட். எங்கள் டீச்சர் எங்கள் அம்மாவை பற்றி கேட்டாங்க. அபவுட் மை மதர். நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இங்கே இருக்கிற சென்டென்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த அபவுட் இந்த இடத்துக்கு அப்புறம் வரக்கூடிய சப்ஜெக்டை மட்டும் மாற்றி மாற்றி பேசுங்களேன். எவ்வளோ ஈஸியாக இருக்கும். புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்குதா? இன்னும் நம்ம ஒரே ஒரு சென்டென்ஸ் மட்டும் பார்க்கலாம். அது உங்களுக்கான டெஸ்ட். நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். அவர்கள் உன் உடல்நலத்தை பற்றி கேட்டார்கள். உன் ஹெல்த்தை பற்றி அவங்க கேட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? இந்த 3 பாயிண்ட் தான். யார் கேட்குற ஒரு செயலை யார் செஞ்சாங்க? அவர்கள். என்ன செயலை செஞ்சாங்க? கேட்டார்கள். யாரை பற்றி கேட்டாங்க? எதை பற்றி கேட்டாங்க? சாரி, இந்த இடத்துல நம்ம எதை பற்றி அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? எதை பற்றி கேட்டாங்க அப்படின்னா உன் உடல் நலத்தை பற்றி. உன்
உடல் நலத்தை பற்றி. ஓகே, அவர்கள் அப்படின்னா தே கேட்டார்கள். முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, கேட்கறதுக்குன்னு சொல்ல இங்கிலீஷில் ஆஸ்க். இதோட நம்ம ஈடி மட்டும் ஆட் பண்ணால் போதும். தே ஆஸ்க்ட், அவர்கள் கேட்டாங்க. எதை பற்றி அப்படின்னா உன் உடல் நலத்தை பற்றி. அபவுட் யுவர் ஹெல்த். தட்ஸ் ஆல். இப்போ ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். ஆன்சர் பண்ணுங்க. தே ஆஸ்க்ட், அவங்க கேட்டாங்க. எதை பற்றி அப்படின்னா அபவுட் யுவர் ஹெல்த். தட்ஸ் ஆல். புரிஞ்சிடுச்சா? தே ஆஸ்க்ட் அபவுட் யுவர் ஹெல்த். அவங்க உன்னுடைய உடல் நலத்தை பற்றி கேட்டாங்க. இப்போ நான் சொல்கிறேன், அவங்க உன்னை பற்றி கேட்டாங்கன்னா அப்படி சொல்ல நான் தே ஆஸ்க்ட் அபவுட் யூ. புரிஞ்சிடுச்சா? ஈஸியாக இருக்குதா? ஓகே, இப்போ நம்ம அபவுட் அப்படிங்கிற இந்த சின்ன வேர்டை வச்சு நம்ம நிறைய சென்டென்ஸை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பழகிருக்கோம். நீங்களும் நிறைய சென்டென்ஸை பார்த்தீங்கன்னா பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா செகண்ட் பாருங்க. ஃப்ரம் அப்படின்னா தமிழில் இருந்து அப்படின்னு சொல்லும். பாருங்களேன், இந்த 6 சென்டென்ஸ்லுமே பார்த்தீங்கன்னா இருந்து அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. பாருங்கள், என்னிடம் இருந்து. நம்ம அதை பேச்சு வழக்கில் என்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? உங்களோட ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்ன சென்டென்ஸ் நம்ம பேசி பழகலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம பெரிய பெரிய சென்டென்ஸை ஈஸியாக பேச முடியும். என்னிடம் இருந்து அப்படின்னா ஃப்ரம் மீ. ஃப்ரம் அப்படின்னா இருந்து, மீ அப்படின்னா என்னை. என்னிடம் இருந்து அப்படின்னா ஃப்ரம் மீ. ஃப்ரம் மீ. இப்போ செகண்ட் பாருங்கள், உன்னிடம் இருந்து. இது எப்படி சொல்லுவோம்? உன்னிடம் இருந்து ஃப்ரம் யூ. நிறைய பேர் யூ ஃப்ரம் அப்படின்னு சொல்லுங்க, அப்படி சொல்லக்கூடாது. தேர்ட் பாருங்கள், அவனிடம் இருந்து ஃப்ரம் ஹிம் அப்படின்னா அவனை அப்படின்னு சொல்லணும். அவனிடம் இருந்து அப்படின்னா எப்படி சொல்லலாம்? ஃப்ரம் ஹிம். அவளிடம் இருந்து அப்படின்னா ஃப்ரம் ஹெர். ஹெர் அப்படின்னா அவளை. அவளிடம் இருந்து ஃப்ரம் ஹெர். அவர்களிடம் இருந்து, அவங்ககிட்ட இருந்து ஃப்ரம். ஆன்சர் பண்ணுங்கள், வாய் திறந்து பேசுங்க. ஃப்ரம் தம். நெக்ஸ்ட் ஒன், எங்கிட்ட இருந்து, நம்மகிட்ட இருந்து ஃப்ரம் அஸ். புரிஞ்சிச்சா? ஈஸியாக இருக்குதா? எல்லாரும் என் கூட சேர்ந்து பேசுகிறீங்களா? என்கிட்ட இருந்து ஃப்ரம் மீ. ஓன்கிட்ட இருந்து ஃப்ரம் யூ. அவன்கிட்ட இருந்து ஃப்ரம் ஹிம். அவட்ட இருந்து ஃப்ரம் ஹெர். அவங்ககிட்ட இருந்து ஃப்ரம் தம். எங்கிட்ட இருந்து ஃப்ரம் அஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃப்ரம் வச்சு நிறைய சென்டென்ஸை பேச போகிறோம். நான் சொல்கிறேன், சென்னையிலேருந்து ஃப்ரம் சென்னை. எங்கள் ஆசிரியர்கிட்ட இருந்து ஃப்ரம் மை டீச்சர். என் தம்பிகிட்ட இருந்து ஃப்ரம் மை பிரதர். இந்தியாட்ட இருந்து ஃப்ரம் இந்தியா. புரிஞ்சா? நீங்கள் எங்கெல்லாம் இருந்து அப்படிங்க பேசுகிறீங்களோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஃப்ரம் வச்சு பேசுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரம் வச்சு நிறைய சென்டென்ஸ் நம்ம பேசி பழகலாம். பார்க்கலாமாங்க? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், நான் சென்னையிலிருந்து வந்து கொண்டிருக்கிறேன். இந்த இடத்துல இருந்து அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. பேசலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், இந்த 3 பாயிண்ட்டை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், யார். யார் சென்னையிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கா? நான். ஓகே, சூப்பர். செகண்ட் பாருங்கள், நான் என்ன செயலை செய்து கொண்டிருக்கிறேன்? வந்து கொண்டிருக்கிற ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறேன். ஓகே. தேர்ட் பாருங்கள், நான் வந்துட்டுருக்கேன். எங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கேன்? எங்கே இருந்து அப்படின்னா சென்னையில் இருந்து. ஓகே, இந்த சென்டென்ஸ்க்கு நம்ம அப்படியே இங்கிலீஷில் பேசி பழகலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்டை பேசணும். நான் தான் சப்ஜெக்ட், ஐ. நான் என்ன செயலை செய்து கொண்டிருக்கிறேன்? வந்து கொண்டிருக்கிறேன். வரதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? கம். கம்மோட ஐஎன்ஜி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, அங்கே ஈ வராது. நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு சென்டென்ஸ் ப்ரெசென்ட்டில் கண்டினியூவாக நடக்க அப்படின்னா கண்டிப்பாக வேர்புக்கு முன்னாடி ஆக்சிலரி வேர்ப் நம்ம ஆட் பண்ணி பேசணும். ஐ சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா நமக்கு தெரியும். ஆம் தான் அதோட ஆக்சிலரி வேர்ப். ஐம் கம்மிங், நான் வந்துட்டுருக்கேன். எங்கேருந்து? சென்னையிலிருந்து. இந்த இடத்துல தான் நமக்கு ஃப்ரம் அப்படிங்கிற இந்த வேர்ட் நமக்கு தேவைப்படுது. எங்கேருந்து? சென்னையிலிருந்து. ஃப்ரம் சென்னை.
தட்ஸ் ஆல். இப்போ எல்லாமே சேர்ந்து பேசலாமா? உங்களுடைய ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள், சேர்ந்து பேசலாம். I am coming from சென்னை. தட்ஸ் ஆல், அவ்வளோதாங்க. ஐ எம் கம்மிங் ஃப்ரம் சென்னை, நான் சென்னையிலேருந்து வந்துட்டுருக்கேன். இப்போ நான் சொல்கிறேங்க, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சென்ஸ் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? அபவுட் வச்சு நம்ம நிறைய சென்ஸ் பார்த்தோம். இப்போ நான் சொல்கிறேன் இதே கான்செப்ட் வச்சு, நான் சென்னையை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இதை நான் எப்படி பேசுவேன்? என்ன பண்ணணும் பாருங்கள். ஐ எம் பேசிகிட்டு இருக்கேன். ஐ எம் டாக்கிங் எதை பற்றி? சென்னையை பற்றி. அபவுட் சென்னை. இப்போ இந்த இடத்த நல்லா கவனிங்களேன். இந்த ரெண்டு வேர்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ முக்கியமாக இருக்குது பார்த்தீங்களா? ஐ எம் கம்மிங் ஃப்ரம் சென்னை, நான் ஒரு இடத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பேச வரும்போது ஃப்ரம் அப்படிங்கிற வேர்டை ஆட் பண்ணி பேசியிருக்கோம். நான் ஒரு இடத்த பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்போ அதுக்கு முன்னாடி அபவுட் அப்படிங்கிற இந்த வேர்டை வச்சு பேசணும். புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்குதா? இப்போ உங்களுக்கான ஒரு சிம்பிளான ஹோம்ஒர்க்குங்க. இந்த ரெண்டு சென்டென்ஸை அப்படியே உங்கள் ஊரை மென்ஷன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களோட ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், நான் சாத்தூர்லேருந்து வந்துட்டுருக்கேன், நான் சாத்தூரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த சென்டென்ஸை உங்களுடைய ஊரை எக்ஸாக்டாக மென்ஷன் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஆன்சர் பண்ணுறேன். ஐ எம் கம்மிங் ஃப்ரம் சாத்தூர், ஐ எம் டாக்கிங் அபவுட் சாத்தூர். தட்ஸ் ஆல், அவ்வளோதாங்க. உங்களுடைய ஆன்சரை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். செகண்ட் பாருங்கள், நான் இதை என் ஆசிரியரிடமிருந்து வாங்கினேன். இதை நம்ம பேச்சு வழக்கில் நான் இதை எங்கள் டீச்சர்ட்டேருந்து வாங்கினேன். எப்படி பேசலாம்? ஆன்சர் தெரிஞ்சிருச்சா? இங்கே இருக்கிற 3 பாயிண்ட்டுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். யார் வாங்குகிற ஒரு செயலை செஞ்சாங்க? நான் தான். நான். என்ன செயலை நான் செஞ்சேன்? வாங்கினேன். வாங்கினேன். இந்த மாதிரி நீங்கள் பாயிண்ட் வச்சு பேசும்போது ரொம்ப ஈஸியாக புரியுங்க. தேர்ட் பாருங்கள், நான் வாங்கினேன், யார்கிட்டேருந்து வாங்கினேன் அப்படின்னா எங்கள் டீச்சர்கிட்டருந்து, என் ஆசிரியரிடமிருந்து. ஓகே, இப்போ நம்ம ஆன்சர் பண்ணலாமா? நான் அப்படின்னா ஐ அப்படின்னு சொல்லுவோம். வாங்கினேன், வாங்கிறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? பை. பையோட பாஸ்ட் ஃபார்மை தான் இங்கே நம்ம பேசணும். பையோட பாஸ்ட் ஃபார்ம் பாட். ஐ பாட், நான் வாங்கினேன், யார்கிட்ட இருந்து? எங்கள் டீச்சர்கிட்ட இருந்து. ஃப்ரம் மை டீச்சர். இப்போ ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். ஆன்சர் பண்ணுங்க, எல்லாரும் வாய் திறந்து பேசுங்க. ஐ பாட், நான் வாங்கினேன். எதை வாங்கினேன்? ஓ, இதை அப்படிங்கிறத எழுதலை பாருங்களேன். எதை வாங்கினேன் அப்படிங்கிற கேள்விக்கு இதே அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் இருக்குது. இதேனா திஸ்ன்னு பேசலாம். ஓகேங்களா? பேசலாமா? ஐ பாட் திஸ், நான் இதை வாங்கினேன். யார்கிட்ட இருந்து? எங்கள் டீச்சர்கிட்ட இருந்து. ஃப்ரம் மை டீச்சர். தட்ஸ் ஆல், அவ்வளோதான். பேசுங்க. ஐ பாட் திஸ் ஃப்ரம் மை டீச்சர். ஐ பாட் திஸ் ஃப்ரம் மை டீச்சர். நான் இதை எங்கள் டீச்சர்கிட்டேருந்து வாங்கினேன். இப்போ நான் சொல்கிறேன், இதை நான் ராஜாட்டேருந்து வாங்கினேன். இதை நான் எப்படி பேசுவேன்? இதை நான் ராஜாட்டேருந்து வாங்கினேன். ஐ பாட் திஸ் யார்கிட்டேருந்து? ராஜாட்டேருந்து. ராஜாவிடம் இருந்துனா ஃப்ரம் ராஜா. தட்ஸ் ஆல், அவ்வளோதாங்க. ஈஸியாக இருக்கா? புரியுதா? ஓகே, இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு சிம்பிளான ஒரு கரண்ட் போயிடுச்சா? ஓகே, வெயிட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தேர்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வித். வித் அப்படின்னா தமிழில் உடன் அப்படின்னு சொல்லணும். இங்கே நான் தமிழில் 6 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இந்த 6 சென்டென்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா உடன் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. பாருங்கள், என்னுடன். என்னுடன் இதை எப்படி பேசலாம்? வழக்கம் போல் உங்களுடைய ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வித் மீ, என்னுடன். அவனுடன் அப்படின்னா வித் ஹிம். ஹிம் அப்படின்னா அவனை.
அவனுடன் அப்படின்னு சொல்ல வரும்போது வித் ஹிம் அப்படின்னு தான் பேசணும். நெக்ஸ்ட் ஒன் அவளுடன் அப்படின்னா வித் ஹர். உன்னுடன் வித் யூ. அவர்களுடன் வித் them. எங்களுடன் நம்முடன் வித் us. தட்ஸ் ஆல். சேர்ந்து பேசலாமா? என்னுடன் என்னுடன் வித் மீ. அவனுடன் வித் him. அவளுடன் வித் her. உன்னுடன் வித் யூ. அவர்களுடன் வித் them. நம்முடன் வித் us. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வித் அப்படிங்கிற இந்த வேர்டை வச்சு நம்ம நிறைய சென்டென்ஸை நம்ம பேசி பழகலாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், நான் என் அம்மாவுடன் போகிறேன். நான் என் அம்மா கூட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எப்படி பேசலாம்? இங்கே இருக்கிற 3 பாயிண்ட்டை வச்சு நம்ம பேசலாம். ஃபர்ஸ்ட் யார் யார் போகிற ஒரு செயலை செய்கிறாங்க? நானா அல்லது எங்கள் அம்மாவா? நான் தான். நான் நான் என்ன செயலை செய்கிறேன்? போகிறேன் போகிறேன். 3வது பாயிண்ட் பாருங்கள், நான் யார் கூட போகிறேன்? எங்கள் அம்மா கூட. என் அம்மாவுடன். ஓகே, இதை பேச ஆரம்பிக்கலாமா? பேசுங்க பார்க்கும். நான் அப்படின்னா ஐ அப்படின்னு சொல்லுவோம். போகிறேன் இந்த சென்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்குது. ஓகேங்களா? போகிறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? கோ. ஐ கோ. நான் போகிறேன். யாரு கூட? எங்கள் அம்மா கூட. என்ன சொல்லியிருக்கேன்? வித் அப்படின்னா உடன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படின்னா எங்கள் அம்மாவுடன் அப்படின்னா வித் மை மதர். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். ஆன்சர் பண்ணலாமா? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா உங்களோட ஆன்சரை கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஐ கோ வித் மை மதர். இப்போ நல்லா கவனிங்க. இந்த சென்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. நான் எங்கள் அம்மா கூட போகிறேன். இப்போ இதுவே நம்ம சிம்பிள் பாஸ்டில் எப்படி பேசலாம்? நான் எங்கள் அம்மா கூட போனேன். இது எப்படி பேசலாம்? என்ன பண்ணணும் இந்த இடத்துல? வேர்பு மட்டும்தான் மாறுங்க, மற்றதெல்லாம் அப்படியே இருக்கும். பாருங்களேன். ஐ கோ வித் மை மதர். நான் எங்கள் அம்மா கூட போகிறேன். நான் எங்கள் அம்மா கூட போனேன் அப்படின்னா ஐ went with my mother. கோட பாஸ்ட் ஃபார்ம் தான் went. நான் எங்கள் அம்மா கூட போனேன் அப்படின்னா ஐ கோ வித் மை மதர்னு பேசக்கூடாது. ஐ வெண்ட் வித் மை மதர் இப்படி தான் பேசணும். புரிஞ்சிருச்சா? இப்போ தேர்ட் பாருங்கள், ஃப்யூச்சர். எதிர்காலத்தில் நான் எங்கள் அம்மா கூட போவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் என் அம்மாவுடன் போவேன். இது எப்படி பேசுவேன்? என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும் பாருங்க. ஐ வில் கோ வித் மை மதர். இங்கே வில் கோ, இந்த வில்ல நம்ம பார்த்தீங்கன்னா ஆக்ஸலரி வெர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இந்த வில் வந்ததுனால தான் இது ஃப்யூச்சரில் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ வில் இல்லை அப்படின்னா பாருங்கள், ஐ கோ வித் மை மதர் அப்படின்னா அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வந்துடும். நான் எங்கள் அம்மா கூட போகிறேன் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுத்துரும். ஆனால் வில் வரும்போது நான் எங்கள் அம்மா கூட போவேன். போவேன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? போவேன் இனிமே தான் நான் செய்ய போகிறேன். அதுக்காக தான் வில் அப்படிங்கிற ஆக்ஸலரி வெர்ப் நம்ம பேசியிருக்கோம். இப்போ இந்த ஆக்ஸலரி வெர்ப் இல்லை அப்படின்னா நான் போகிறேன் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுத்துரும். புரிஞ்சிடுச்சா? ஈஸியாக இருக்குதா? நான் உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் வச்சு சிம்பிளாக தான் என்னால் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். நீங்கள் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய சென்டென்ஸை இந்த டைப்பில் நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் நாளை கழிச்சு, அதாவது திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா 5 days கிளாஸ் வரப்போது. நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அந்த 5 நாள் தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஒவ்வொரு நாளும் நல்லா வீடியோவை பாருங்கள், நல்லா பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது ஒன்லி ஃபார் பிகினர்ஸ். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேட்டுகிட்டே இருக்கிறீங்க, எங்களுக்கு அகைன் இந்த மாதிரி கிளாஸஸ் வைங்கன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க. என்னால் ஆன்லைன் கிளாஸஸ் வைக்க முடியலை. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸ் வைக்கிறேன். ஸோ நீங்கள் விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் எல்லா வீடியோஸையும் அந்த 5 days பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், நான் பள்ளியில் என் நண்பர்களுடன் விளையாடி கொண்டிருக்கிறேன்.
பாருங்கள் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நண்பர்களுடன் உடன் அப்படின்னு பேசியிருக்கோம். பேசலாமா? இந்த 4 பாயிண்ட்டுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணிடலாம். யார் நண்பர்களுடன் விளையாடி கொண்டிருக்கிறாங்க? நான் தான். நான். ஓகே, நான் என்ன செயலை செய்து கொண்டிருக்கிறேன்? விளையாடி கொண்டிருக்கிற ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறேன். யாரு கூட? என்னோட ஃப்ரெண்ட்ஸோட. என் நண்பர்களுடன். எங்க? பள்ளியில். பேசலாமா? I am playing. யார் கூட? என் நண்பர்களுடன். with my friends. எங்க? பள்ளியில். at school. ஓகே, இது ஒரு பெரிய சென்ஸாக பேசிடலாமா? எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? வாயை திறந்து பேசுங்க, உங்களோட ஆன்சரை கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சென்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு நல்லா தெரியுது. ஏன் அப்படின்னா இங்கே நம்ம am அப்படிங்கிற ஆக்ஸிலரி வெர்ப் வச்சு பேசும்போது அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கான ஆக்ஸிலரி வெர்ப். பேசலாமா? I am playing. யாரு கூட? with my friends. எங்க? at school. செகண்ட் பாருங்களேன், பாஸ்ட். இந்த சென்ஸை நம்ம எப்படி பாஸ்ட்டுக்கு பேசலாம்? நான் என் ஃப்ரெண்டோட ஸ்கூலில் விளையாடி கொண்டிருந்தேன். எப்படி பேசணும்? இங்கே என்ன பண்ணணும்? இந்த am அப்படிங்கிற ஆக்ஸிலரி வெர்பை மட்டும் மாற்றினா போதும். இப்போ இந்த சென்ஸை நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு எப்படி பேசலாம் அப்படின்னா, நான் ஸ்கூலில் என் ஃப்ரெண்டு கூட விளையாடி கொண்டிருந்தேன். ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடி கொண்டிருந்தேன். எப்படி பேசலாம்? இதே சென்ஸ் தான் நம்ம இங்கே பேச போகிறோம். என்ன மட்டும் மாறும் அப்படின்னா இந்த ஆக்ஸிலரி வெர்ப் மட்டும்தான் மாறும். பாருங்கள், ஐ வாஸ் பிளேயிங் வித். இதை அப்படியே பேசிடுங்க. ஐ வாஸ் பிளேயிங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அட் ஸ்கூல். இப்போ நான் இதை எப்படி ஃப்யூச்சருக்கு பேசலாம்? நான் பள்ளியில் என் நண்பர்களுடன் விளையாடி கொண்டிருப்பேன். என்ன பண்ணணும்? இந்த ஆக்ஸிலரி வெர்ப் மட்டும்தான் மாறும். ஐ வில் பி பிளேயிங் with my friends at school. that's all. அவ்வளோதான். புரிஞ்சிருச்சா? ஐ சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா am தான் அதோட ப்ரெசன்ட் ஆக்ஸிலரி வெர்ப். was பாஸ்ட் ஆக்ஸிலரி வெர்ப். will be ஃபியூச்சர் ஆக்ஸிலரி வெர்ப். ஈஸியாக இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைனலாக இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு எப்படி இங்கிலீஷில் பேசலாம்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.